ஹாய் ஹலோ யூடியூப் நண்பர்களே, நான் தான் உங்கள் லலிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஜியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். மோஜின்னு ஒரு ஆப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க நான் மீட் பண்ணுறேன். இவங்க பேர் சுமிதா. இவங்களும் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, மோஜி எல்லாத்துலேயுமே இருக்காங்க. இவங்க ஐடி சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஐடி சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சுமி அஃபிஷியல் இருக்குது. அப்புறமா யூடியூப் ஐடி பார்த்தீங்கன்னா சதீஷ் சுமி விளாக் கப்பல்னு இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிஸ்டருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவங்களை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து திருப்பதி போகலான்னு கிளம்பியிருந்தோங்க. வருஷத்தில் கடைசி நாள், அதனால் திருப்பதி போகலான்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து நான் வந்து இவங்கள்ட்ட சொன்னேன், எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவேன். அப்போ இவங்கள்ட்ட சொன்ன போது நானும் வரேன் சிஸ்டர் உங்கள் கூட அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக போகிறோம். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். இந்த திருப்பதி போய் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஓகேவா? நாங்கள் பஸ் ஏற போகிறோம். பாய் நண்பர்களே. ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். திருப்பதி பஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கோங்க. ஒன்றா நம்ம பிளாட்ஃபாரத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. பிளாட்ஃபாரத்தில் இருக்கா? நம்ம சுமி பாப்பாவோட ஹஸ்பண்ட் அவங்க. மைசன் ராகுல் திருச்சியிலேருந்து வந்துட்டார். ராத்திரியாக பஸ் ஏறி எனக்கு தூக்கமே இல்லைங்க. விடிய ஏன்னா நான் தூங்குனா மலை மாடு மாதிரி தூங்கிடுவேன். அதனால் தூக்கமே இல்லை. இப்போ தான் வந்து எல்லாம் கிளம்பி எல்லாம் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. பஸ் இருக்க இடத்த நெருங்கிட்டோம். போகலாமா? எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் ரெடி. பஸ் ரெடினா நாங்கள் ஏறதுக்கு ரெடி. நீங்கள் வந்தால் மட்டும் போகலாமா? ராகுல் போகலாமா? போகலாமா? நம்ம எல்லாம் பிக்னிக்காக வந்திருக்கோம். ஏங்க பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து தேடு. போகலாமா? மக்கள் இங்கே பாருங்க, இதான் பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. அண்ணன் எவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறார் பார்த்தீங்களா? காலையிலேயே சிங்க மாதிரி நிற்கிறார் பாருங்க. நிறைய மக்கள் படுத்துருக்காங்க. எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது பஸ் ஸ்டாண்டு. வந்துட்டோம். நடந்துகிட்டே இருக்கோம். ஒன்றா நம்பர் பிளாட்ஃபாரத்தில் இவ்வளோ தூரம் நடக்கிறோங்க. திருப்பதி பஸ்ஸு எங்கப்பா? பஸ் எல்லாம் ரெடியாக இருக்குங்க. ஆனால் எப்போ எடுப்பாங்கன்னு தெரில. பார்ப்போமா? இங்கே பாருங்க, மக்கள் நல்லா உறக்கத்தில் இருக்கிறார்கள். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸே இல்லையா? மக்கள் ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சிட்டோம். ஆனால் அந்த பஸ்ஸு எப்போ கிளம்புன்னு தான் தெரில. பஸ்ஸை பார்த்துட்டோம். இந்த பஸ்ஸு தானா? எங்கே இருக்குது? ஏடா பஸ்ஸே காணாண்டா. திருப்பதி எப்போண்ணா பஸ்ஸு கிடைக்கும்? தெரியலையாண்ணா? சரி வாங்க. மக்களே, ஒன்றா நம்பர் பிளாட்ஃபாரம்னு சொன்னாங்க. தேடுறோம். பிளாட்ஃபாரம் வந்துருச்சு. பஸ்ஸை எங்கே போய் பஸ் ஏறணுன்னே தெரியாமல் அலையிறவங்க. 4:30 மணி. ஐயோ நண்பர்களே, நல்லபடியாக நாங்கள் வந்து திருப்பதி வந்துட்டோம். மேலே திருமலை திருப்பதிக்கு வந்தாச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஆனால் கூட்டம் அவ்வளோ இல்லைங்க. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கூட்டம்லாம் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ தான் வந்தோம். நாங்கள் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, பாய் நண்பர்களே. நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பெருமாளெல்லாம் நல்லபடியாக சேவிச்சுட்டு, ஏன்னா இங்கே டோக்கன் இருந்தால் தான் அலோடா, ஃப்ரீ தரிசனம் கிடையாதான். ஏன்னா வைகுண்ட ஏகாதசி வந்து அந்த தரிசனம்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் நல்லபடியாக டோக்கன் கொடுத்து சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். நண்பர்களே, எங்களோட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சுமி, தரிசனம்லாம் எப்படி இருந்துச்சு சுமி? சிறப்பாக இருந்துச்சு. அதுவும் சீக்கிரமாகவே பார்த்துட்டேன். ஆமாங்க, சந்தோஷமாக. ஏன்னா டோக்கன் இருந்தால் தான் அலோடு. டோக்கன் இருக்கிறதுனால நாங்கள் போய் சீக்கிரம் சாமி நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டோம். டோக்கன் இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியதான்.
சாமி பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ 2ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா. ஸோ யார் வரதா இருந்தாலும் ஆஃப்டர் 2க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்புறம் தான் டிக்கெட்டே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடி வந்துடாதீங்க. ஆமா. ஃப்ரீ தரிசனம் கிடையாது. ஃப்ரீ தரிசனம் கிடையாது. 1ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் 2ஆம் தேதி தான் டோக்கனா. அதனால யார் திருப்பதிக்கு வரணும்னு நினச்சாலும் முன்கூட்டியே டோக்கன் புக்கிங் பண்ணிட்டு வாங்க நண்பர்களே. ஓகேங்களா? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய். நாங்கள் வந்து இப்போ காளஹஸ்தி கிளம்ப போகிறோம் நண்பர்களே. பாய் சொல்லு சுமி. பாய். ராகுல் பாய் சொல்லுமா. பாய்மா.